ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.41% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.39% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1690.37 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1782.71 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே நியூ இயர்ன்றதுனால டிசம்பர் 31 எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் S&P 500 0.43% ரெட்லையும், நாஸ்டாக் 0.90% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.069% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.81% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.90% ரெட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.44% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் ஃப்ளாட்டாகவும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.51% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்னலாம் முக்கிய நிகழ்வுகள் நடந்ததுன்னு. பவர் மேக்ஸ் ஸ்டாக் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்களுக்கு அதானி பவர் கிட்டேருந்து 294 க்ரோருக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நியூஸ் வந்ததுனால நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. SJVN 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க MOU போட்டிருக்காங்க. யாரோடனா பீகார் கவர்மெண்ட்டோட அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பார்த்திங்கன்னா 5663 க்ரோர். பஜாஜ் ஆட்டோ நேற்றுக்கு 2% ஓப்பனிங் ட்ரேட்லேயே ஃபால் ஆயிருந்தது. கம்பெனியோட சேல்ஸ் டேட்டா ஃபார் த டிசம்பர் மந்த் கொடுத்துருந்தாங்க. டூ வீலரில் கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 1% ஃபெல் ஆகிருக்கு. 3.23 லேக் யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க. அதே போன வருஷம் இதே டிசம்பர் மந்த் பார்த்திங்கன்னா, அதாவது 2023 டிசம்பரில் பார்த்திங்கன்னா 3.26 லேக் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் சேல்ஸ் கம்மியானதுனால நேற்றுக்கு பஜாஜ் ஆட்டோ ஓப்பனிங்லே 2% ஃபால் ஆயிருந்தது. சன் ஃபார்மா ஷேர் வந்து மார்ஜினலாக கெயின் ஆயிருந்தது. அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க வித் ஜாசா இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ் கேகே ஜப்பானோட. அண்டர் திஸ் அக்ரிமெண்ட்டில் 100% செல் பண்ணுறாங்க. அவங்களோட சன் ஃபார்மா ஜப்பான் டெக்னிக்கல் ஆப்ரேஷனில் உள்ள ஷேர்ஸை செல் பண்ணுறதா சொல்லி இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சன் ஃபார்மா. அதனால் நேற்றுக்கு சன் ஃபார்மா மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கல்பட்ரோ ப்ராஜெக்ட் நேற்றுக்கு நியர் டு 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 11 க்ரோருக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ எங்கேருந்துன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்சீஸ் மார்க்கெட்லேருந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியனில் ரயில்வேஸ் பிஸ்னஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அண்ட் தென் பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா இதுலேருந்து டோட்டலாக இந்த மூணுத்தையும் சேர்த்து 1011 க்ரோருக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னதுனால நேற்றுக்கு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குஜராத் டூல் ரூம் நேற்றுக்கு அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. என்னென்னா அவங்களோட போர்ட் மீட்டிங் வந்து January 6க்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம். அன்னைக்கு வந்து போனஸ் இஷ்யூஸ் ஆஃப் ஷேரை பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க குஜராத் டூல் ரூம். அதனால் நேற்றுக்கு 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. கரூர் வைசியா பேங்க் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு 3% கெயின் ஆகிருக்காங்க. 225 டோட்டல், அதாவது 225 வரைக்கும் போயிருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 14.93% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1.81 லேக் க்ரோர் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் அதாவது டிசம்பர் 2023 1.58 லேக் க்ரோர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நேற்றுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்வான்சஸும் 13.96% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 15.75%. காசா டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4.28%. சுஸ்லான் ஷேர் வந்து நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிறிசில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்கிரேட் பார்த்தீங்கன்னா 205 க்ரோர் லாங் டேர்ம் டெப்ட் பாண்டுக்கு அவங்களோட சப்சிடரியான SG ஃபோர்ஜோட தான் இது. அவங்களுக்கு BBB- ஸ்டேபிள்லேருந்து BBB+ பாசிட்டிவ்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் A3லேருந்து A2 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நிஷாந்த் பிட்டின்றவங்க ஈஸி மை ட்ரிப் சிஇஓவாக இருந்தாங்க. இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.41% ஸ்டேக் இன் பிளாக் டீல செல் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிகாந்த் பிட்டின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட சிஇஓவாக நிஷாந்த் பிரதர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வித் நியூ சிஇஓ இம்மிடியேட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிசைன் பண்ணோன்னே இமிடியேட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 1.41 ஸ்டேக் பிளாக் டீல செல் பண்ணியிருக்காங்க. இஸ் மை ட்ரிப்
ஷேர்ஸை. டிசம்பருக்கான ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நேற்றுக்கு ஈவினிங் என்னென்ன வந்ததோ அதை மட்டும் பார்க்கலாம். விஎஸ்டி ட்ரில்லர் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைசஸ் ஆகிருக்கு, 38% ரைஸ் ஆகிருக்கு. 3372 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 2024. அதே டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணிங்கன்னா 2434 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெல் ஆகிருக்கு, 7.6% ஃபெல் ஆகிருக்கு. 365 யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க. அதே டிசம்பர் 2023 395 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் அவங்களோட சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 76,599 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸு ஃபெல் ஆகிருக்கு 1%. 33,875 யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 2024. அதே டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணுறப்ப 34,180 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மியாக இருக்குது. அதனால் டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸும் 1% ஃபெல் ஆகிருக்கு. டோட்டல் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 44,289 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. வெர்சஸ் 43,675 யூனிட்ஸ் டிசம்பர் 2023 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ். மாருதி சுசுக்கியோட ஆல்டோ, எஸ்ப்ரெஸோ அதெல்லாம் அந்த வெஹிக்கல்லாம் 190% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே காம்பேக்ட் செக்மெண்ட் மாடலான பலினோ, செலரியோ டிசைர், இக்னிஸ், ஸ்விஃப்ட், வேகனார் எல்லாம் 20% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்யூவி சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 39% இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுக்கி. சிட்டி ரிசர்ச் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸோட டார்கெட் ப்ரைஸை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. 4,500 ஆல்ரெடி 4,816 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கம்மி பண்ணிவிட்டு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5% டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா டெக்னாலஜிஸ் லிமிட்டடோட டார்கெட் ப்ரைஸையும் 900லேருந்து 835 கம்மி பண்ணியிருக்காங்க. செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டவுன் சைடை இன்னும் 6.3% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஜான்வரி 3 ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிட்டர்மைன் ஷேர் ஹோல்டருக்கு அதான் எலிஜிபிலிட்டி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த போனஸ் இஷ்யூ ஆஃப் 1:2 ரேஷியோவில் போனஸ்க்கு. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 51% ஸ்டேக்கை எதுலனா ஜம்மு பிக்மெண்ட்ஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 crore அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கை அவங்க டைவர்சிஃபை பண்ணுறாங்க. நியூ பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிறாங்க. இது வந்து அவங்களோட ரீசைக்ளிங் ஆஃப் நான் ஃபெரஸ் மெட்டல், அவங்களோட எமர்ஜிங் பிஸ்னஸ் ப்ரொவைட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரயில்டெல் கார்பரேஷனுக்கு 78.4 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. பாரத் கோக்கிங் கோல் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எதுக்காகனா இன்வால்வ்ஸ் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் இன்டெகிரேட்டட் ஐடி பேஸ்டு செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு ஆர்டர். என்எம்டிசி அயன் ஓர் ப்ரொடக்ஷன் 5.1% அப் ஆகிருக்கு டிசம்பரில். பட் ஆனால் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு 6.7%. ஸோ இட் இன்ட்ரோடியூஸ் 4.71 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயன் ஓர் இன் டிசம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. அதே டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 4.48 மில்லியன் டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்எம்டிசியில், பட் சேல்ஸ் ஆனால் கம்மியாகிருக்கு. சாந்திலால் ஜெயின்றவங்க எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியன் பேங்க்கில் அவங்க சூப்பர் ஆனுவேஷன் பீரியட் முடியுது. ஜனவரி 1 அவங்க பீரியட் முடியுது. ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து அவங்க வெளிவந்துட்டாங்க. சுசுகி ரிப்போர்ட்டட் 22% growth இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸில் டிசம்பர் 2024 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 79,483 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 96,804 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் சேலும் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் 72% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு டிசம்பர் 2023 டிசம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு நோ அப்சர்வேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியும் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1
கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நோ அப்சர்வேஷன் லெட்டர், அமால்கமேஷன் பிட்வீன் அதானி சிமெண்டேஷனுக்கும் அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கும் அமால்கமேஷன். ஸோ இதுக்கு நோ அப்சர்வேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. தீபக் பண்டிட் நிகாம்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் அசோக் மெட்காஸ்ட்ன்றதுலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 1 ரிசைன் பண்ணியிருக்காங்க டியூ டு பர்சனல் ரீசன்ஸ்னு சொல்கிறாங்க. ரூபி மில்ஸ் என்டர் பண்ணியிருக்காங்க. லோன் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250 crore ரூபி மில்ஸ்க்கு லோன் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. கோவா கார்பன் அவங்களோட ஆப்ரேஷனை ரெஸ்யூம் பண்ணி வச்சுருந்தாங்க பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில். இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு, எங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பிளான்ட்டில் அப்படின்னு சொல்லி கோவா கார்பன் சொல்லியிருக்காங்க. நேற்றுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பூனம் சந்த் சர்மான்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் தீபக் ஸ்பின்னர்ஸ். ஸோ அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே ரிசைன் பண்ணியிருக்காங்க. யூக்ரோ கேபிட்டலோட ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஃபார் த அக்வசேஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன் மை ஷுப் லைஃப். அதாவது டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜிஸில் அக்வயர் பண்ணுறதுக்காக ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா எம்படட் ஃபினான்ஸ் டெக் பிளாட்ஃபார்ம் இன் பெங்களூரில் இருக்குது. ஸோ இது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து தான் நாங்கள் இதை பை பண்ணுறோன்னு சொல்லி யூக்ரோ கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த நியூஸ்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.